வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாடு கண்ணு போட்ட உடனே கிடைக்கிற பால் தான் நம்ம சீம்பால்னு சொல்லுவோம். நான் அந்த சீம்பாலை 6 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற நார்மல் பால் 1/4 லிட்டர். சீம்பால் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு நம்ம நார்மல் பால் எடுத்துக்கணும். வெறும் இந்த பால்லையே நம்ம சீம்பால் செஞ்சோம்னா ரொம்ப கட்டியாயிடும், சாப்பிட முடியாது. அது கூட நார்மல் பால் நம்ம ஆட் பண்ணோம்னா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1/2 லிட்டர், இது 1/4 லிட்டர், மொத்தம் 3/4 லிட்டர். அதுக்கு நான் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. சுக்குத்தூள் 1/4 ஸ்பூன். எடுத்து வச்சுருக்க பாலை வடிகட்டிக்கலாம். இப்போ இது கூட மிளகுத்தூளும் சுக்குத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக போடுறோம்னா, இது கோல்டு, சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். அதனால் மிளகுத்தூளும் சுக்கும் போட்டோம்னா கோல்டு வராமல் சரி பண்ணும். அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அப்படியே வச்சுட்டோம்னா அடியிலே தங்கிடும் சர்க்கரை. அதுதான் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேஸில் வச்சுக்கலாம். நம்ம சர்க்கரைலாம் நல்லா கரையிற அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சீம்பால் எடுத்து அதில் வச்சுக்கலாம். அதை கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 7 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் 7 விசில் வச்சுட்டு வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சீம்பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறணும், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். குக்கர்லேருந்து எடுத்து வச்சதுமே ஒரு 1/2 மணி நேரம் நான் விட்டுட்டேன் அப்படியே சூடு ஆறணுன்னு. இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்படி சைடில் கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு சீம்பால். ரொம்ப ஈஸி சீம்பால் செய்கிறது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சுட்டோம். பாருங்கள் எடுத்ததும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் சீம்பால் செய்கிறதே. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.